வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். கானா ஒரு கல்யாண வீட்டில் அற்புதம் நடந்ததற்கு, சாதாரணமான தண்ணீர் திராட்சரசமாய் மாறினதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். இயேசு அங்கே இருந்தது மட்டும்தான் காரணம். அதனால தான் மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவரை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால், நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால் என்னுடைய சகோதரன் என்ன பண்ணியிருக்க மாட்டான். நீங்க இருந்தா இது நடந்திருக்காதுப்பா, இது மரணம், இது சாவு. ஆனா எங்களுக்கு தெரியும், நீங்க இந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பா இந்த மரணம் நடந்திருக்காது. அதான் வேதம் சொல்லுது, அவர்களெல்லாம் கப்பல்ல பிரயாணம் பண்ணி போகும்போது அந்த கப்பல் நடுக்கடல்ல காற்றுகளினாலும் அப்படியே தண்ணினாலும் மூழ்க போகுது. கீழே போய் தட்டி எழுப்புறாங்க. சீடர்கள் தட்டி எழுப்பி சொல்லுகிறார்கள், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? ஆண்டவர் தான் அந்த கப்பலுக்குள்ள இருக்கார்ல. கப்பலுக்குள்ளே ஆண்டவர் இருக்கும் போது அந்த கப்பல் மடிந்து போகும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, நீங்க ஏன்ப்பா சந்தேகப்பட்டீங்க? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த இடத்துல யாரா இருக்கணும்னா தலைவரா இருக்கணும். நீங்க இருங்க ஆண்டவரே, நீங்க இருங்க ஆண்டவரே, என்னுடைய வேலையில நீங்க இருங்க ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்துல நீங்க இருங்க ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துல நீங்க இருங்க ஆண்டவரே, இருங்க ஆண்டவரே. பாருங்க, அவ்வளோ பேர்கிட்ட லஞ்சம் வாங்கின அந்த மனுஷன் ஆண்டவர் வீட்டுக்குள்ள ஏறி உள்ள வந்த உடனே ஒரு மாற்றம் வருது பாருங்க. இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இதுவரையில நீங்க தனியாய் ஓடி இருக்கலாம், இதுவரையில் நீங்க தனியாகவே பிரயாசப்பட்டிருக்கலாம். ஆனா நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவரே ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அதுல இருங்க ஆண்டவரே. நான் என்னுடைய விருப்பத்துக்கு நான் செய்யலாம், ஒருவேளை எனக்கு மனசுல தோணுதுன்னா அதை செய்யலாம். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அதுல யார் ரொம்ப பெரியவரா இருக்கணும்னா கர்த்தர் ஒருவர் இருந்தால் போதுமானது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்கள் செய்கிற நிறைய காரியத்துல ஆண்டவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல. யாரோ சொன்னதுக்காக ஆரம்பிச்சிருக்கலாம், யாரோ சொன்னதுக்காக நீங்க அந்த முயற்சியை எடுத்திருக்கலாம், யாரோ உங்களுக்கு ஆரம்பிச்சு விட்டு நீங்க அந்த காரியத்தை இன்னைக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த 8வது நாள் ஒரே ஒரு வார்த்தையை ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் ஆரம்பிச்சு விட்டாங்களோ இல்லையோ, இந்த இடத்துல நீங்க இருக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல நீங்க இருங்க ஆண்டவரே, நீங்க இதுல இருங்க ஆண்டவரே, நீங்க இருங்க ஆண்டவரே. உங்க கரம் இதுல இருக்கட்டும் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் இதுல இருக்கட்டும் ஆண்டவரே, உங்க வழி நடத்துதல் இது இருக்கட்டும் ஆண்டவரே. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை வருந்தி நம்ம ஆசைப்படணும். இப்ப பாருங்களேன், பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் கூப்பிடுறதுன்றது வேற. நானே இந்த திருச்சபையில் ஏதாவது யாருக்காவது ஒரு திருமணம் நடக்கும்போது, பாஸ்டர், சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி சொல்றது அப்படின்னு சிலர் கேட்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் போய் அவங்களுக்கு பத்திரிகை கொடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. ஸோ எல்லாருக்கும் நம்ம கொடுக்க முடியாது, என்ன பண்ணுறது? அப்போ நான் வெளியில் நின்று எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்துறவா? வெளியில் நின்று நீங்கள் பத்திரிகை கொடுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா, எல்லாரும் வருவாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. வெளியில கொடுத்து நீங்க பண்ணும்போது ஜஸ்ட் கொடுக்கறது மாதிரி தான் இருக்கும். ஆனா வீட்டுல கொடுத்து வருந்தி அழைச்சா, இல்ல வீடு தேடி வந்தவங்க நம்ம போகாம இருக்க கூடாது அப்படின்னு ரொம்ப ஆசையா வருவாங்க. அப்போ முக்கியமான அநேகம் பேருக்கு நம்ம வருந்தி வீட்டுல போய் பிரயாசம் பார்க்காம அவங்க வரணும்னு நினைச்சா நம்ம அவ்வளவு முயற்சி எடுத்து நம்ம செய்யறோம். அப்ப ஆண்டவர் நம்முடைய தரிசனத்துல, நம்முடைய காரியத்துல கர்த்தர் வரணும்னு நினைச்சா நம்ம ஆசையா ஆண்டவரை என்ன பண்ணணும்னா, நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க இருங்க ஆண்டவரே. நான் நம்புறேன், யார் உங்களுடைய கையில் அந்த பொறுப்பை கொடுத்திருந்தாலும் அந்த பொறுப்பு தேவன் ஆசீர்வதிக்கிறதாய் மாறும். அவர் வரும்போது சகல சூழ்நிலைகளும் மாறும். நாளுக்கு நாள் அவருடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கிறது, அவருடைய பலன் பெருகி கொண்டே இருக்கிறது, அவருடைய வார்த்தைகள் நமக்கு நேராக வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் மனுஷர்கள் ஒளிந்து போனாலும், எந்த சூழ்நிலை மாறினாலும், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுவார். வேதம் சொல்லுகிறது, நான் தாவீதுக்கு சொன்ன ஒரு நல் வார்த்தையை கூட
நான் மாறவே மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் கூட இன்றைக்கு ஒரு சில வேளைகளிலே உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இதை புரிஞ்சிக்க கூட முடியல. இந்த வார்த்தைகளுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு சில சாத்தியங்கள் சுத்தமாக இல்லாமல் இருக்கலாம். எனக்கெல்லாம் இதெல்லாம் நடக்காது, இது ஆண்டவர் வேற யாருக்கோ ஒருத்தருக்காக பேசுறாரு. இந்த உயர்வெல்லாம் நம்ம அடைய முடியாது, இந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். ஆண்டவர் இத்தனை 1000 பேர் அட்டன் பண்றாங்கல்ல, யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவருடைய வார்த்தை ஒரு இடத்திலே வருமானால் அந்த இடத்துல சூழ்நிலை சாதகமாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றி அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறும். சாராயுடைய கர்ப்பம் செத்து போனது, ஆனால் ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தை உண்டாகும்னு சொன்னாரு. அதற்கு எந்த சூழ்நிலையும் இல்லை, அதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல அந்த வாய்ப்பை உண்டாக்கி அந்த கர்ப்பத்தை புதுமைப்படுத்தி அவர்களுடைய வயதை அதற்கு தகுந்தது மாதிரி மாற்றி ஒரு ஈசாக்கை அவர்களுக்கு கொடுக்க முடியுமானால் நான் 100% நம்புகிறேன். சூழ்நிலையே இல்லாவிட்டாலும், அதற்கு ஏற்ற எந்த காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்காவிட்டாலும், அதற்கு தகுதியே இல்லாவிட்டாலும் அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் அதற்கான சூழ்நிலைகளை அவரே ஆரம்பிப்பார், அவரே துவங்குவார், அவரே சகலவற்றையும் செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று, நீங்க எப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்கள் சில உயர்வுகள் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா, எப்போ நீங்க உடைகிறீங்களோ அப்ப ஆரம்பிக்கும். சில நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா சில பல ஆண்டுகளாக இருக்கிற சாபங்கள் கட்டுகள் எப்போ முடிவிற்கு வரும்னா, எப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை உடைகிறாங்களோ அப்பதான் அந்த எழுப்புதலை ஆரம்பிக்கும். வேதம் சொல்லுகிறது, அன்னாள் அதற்கு முன்பாக பல வருஷம் அந்த மாதிரி பெண்ணினாள் கஷ்டப்படுத்துறாங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க, உனக்கு என்ன இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்றாங்க. இதற்கு முன்பாகவும் அவர்கள் அழுதுருக்காங்க, இவங்க இதுக்கு முன்னாடியும் அவங்க ரொம்ப துக்கப்பட்டிருக்காங்க, வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இதுவரையிலும் அடையாத ஒரு துக்கம். அப்படின்னா அவங்களுடைய இருதயம் அப்படியே உடைகிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, என்னைக்கு அவர்களுடைய இருதயம் உடைஞ்சிருச்சோ அன்னைக்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களிலே ஆரம்பமானது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, சில காரியம் ஆண்டவர் நமக்கு செய்யணும்னு நினைச்சா, உங்க இருதயம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அப்படியே உடையணும். நீங்க அந்த கல்லான இருதயம், இல்லைன்னா அந்த துணிகரமான இருதயம், எதுக்குமே அசையாத அந்த இருதயம், கர்த்தருடைய பிரசன்னம் வரும்போது அது எப்போ உடையுதோ அப்பதான் அதுக்கு வாசனையே ஆரம்பிக்கும். வேதம் சொல்லுகிறது, அவள் ஒரு வெள்ளைக்கல் பரணியை கொண்டு அதை என்ன பண்ணாங்களாமா, அதை உடைச்சு அவருடைய பாதத்துல ஊத்துனாங்க. அப்போ எப்போ உடைக்கிறாங்களோ அப்பவே என்ன உண்டாகுது அப்படின்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய வாசனை அந்த இடம் முழுக்க உண்டாகிறது. நான் நம்புறேன், இந்த ஜெபத்துல ஆண்டவர் உங்களை உடைய வைப்பார். உங்க இருதயம் அப்படியே உடையும், உங்க மனசு அப்படியே உடையும். நீங்க ஜெபம் பண்ணும்போது வெடிச்சு அழுவீங்க, உடைஞ்சு அழுவீங்க. நான் நம்புறேன், நீங்க உடைய 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 உங்களுடைய வாசனை அநேகம் பேருக்கு போய் சேரும். அப்போ வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஜெபத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க உடையணும். அந்த அனுபவம் உங்களுக்குள்ளே வேண்டும். நான் பாருங்களேன், கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறோம், ஒவ்வொரு டெஸ்ட்டாக எடுத்துகிட்டே இருக்கிறோம். என்ன மஞ்சள் காமாலை எவ்வளோ இருக்குன்னு ஒரு டெஸ்ட்டு, இந்த பிரச்சனையாக இருக்குமான்னு பிளட் டெஸ்ட்டு, இதெல்லாம் கிட்டத்தட்ட 9 மாதம் எடுத்த அந்த ரிசல்ட்டே அவ்வளோ பெரிய ரிசல்ட்டு. ஆனால் ஒரு நாள் டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இந்த மஞ்சள் காமாலை மாதிரி எனக்கு தெரியல, இந்த மஞ்சள் காமாலையில் இன்னொரு வெரைட்டி இருக்குது, அந்த டிசீஸ் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது டெஸ்ட் பண்ணிடுவோம், அது டெஸ்ட் பண்ணி அது ஓகே ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அது உங்களுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டா அதை அழிச்சு உங்களை கொன்றும். அந்த டெஸ்ட் மட்டும்தான் இப்போ பாக்கியா இருக்கு, அதை நாளைக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க.
சொன்ன உடனே காலையில் கொண்டு போய் இங்கே கொங்குநாடு ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போய் அந்த பிளட்டு ரிசல்ட் நான் கொடுக்குறேன். அந்த பிளட்டை கொடுத்தோன்னா அந்த பிளட்டை எடுக்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற நர்ஸுங்க வந்து அந்த இடத்துல அந்த ரிசல்ட்டை அந்த டெஸ்ட்டை பார்த்துட்டு என்ன திரும்பி பார்க்குறாங்க. என்ன உங்களுக்கா அப்படின்றது மாதிரி பார்க்குறாங்க. அந்த டெஸ்ட்டை கொடுத்துட்டு வந்து எங்கள் குடியிருக்கிற வீட்டில் வந்து அழுதான் பாருங்க. எப்படி அந்த உடைவு எனக்குள்ள வந்துச்சுன்னே தெரியல. என் மனசு அப்படியே ரொம்ப உடைஞ்சிருச்சு. 9 மாதமா இல்லாத ஒரு உடைவு, 9 மாதமா இல்லாத ஒரு அழுகை, அப்படியே உடைஞ்ச அழுத உடனே அம்மா அழுறாங்க, அப்பா அவங்க அழுறாங்க, தம்பி அவன் ரொம்ப வருத்தப்படுறான், எல்லாரும் சேர்ந்து என் கூட அழுறாங்க. அவ்வளோதான். ஒரு 1 hour 1 மணி நேரம் அதுக்கு உடஞ்ச அழுத உடனே அப்படியே ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணி முடித்த உடனே திருப்பி ரிசல்ட் வாங்குறதுக்கு மத்தியானம் போகிறோம். மத்தியானம் போய் பார்த்தா அந்த ரிசல்ட்டில் ஒன்றுமே இல்லை, நார்மல்னு வந்துருச்சு. அந்த உடஞ்ச அழுத உடனே எனக்குள்ளே இருந்த அந்த பயம் என்னை விட்டு போயிடுச்சு பாருங்க. எனக்கு அந்த நடுக்கம் போச்சு. என்னமோ அன்னையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே படிப்படியா ஆண்டவர் திரும்ப ஊழியத்தை கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 100 நாள் ஜெபத்தில் இதுவரையிலும் கேட்கவே பயங்கரமாயிருக்கிற சில காரியங்கள், உங்களை எத்தனை பிரயாசம் எடுத்தாலும் அது நடக்கவே இல்லாத காரியம், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா ஒரே ஒரு உடைவு. மனுஷனிடத்துல உடைஞ்ச அழுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சொந்தக்காரங்களிடத்துல உடைஞ்சதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் உங்க சமூகத்துல நான் உடைவேன். அந்த காரியத்திற்காக மட்டும் கர்த்தர் உங்களை உடைய வைப்பார். உங்க இருதயம் உடைஞ்சு நீங்க அழுது கர்த்தர் சமூகத்தில் ஜெபிப்பீர்கள். அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த சஞ்சலம் ஒன்றுமில்லாமல் போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அளவிற்கு நம்முடைய இருதயம் வந்து பக்குவமாகணும். அந்த சூழ்நிலைக்குள்ள கர்த்தருடைய பிள்ளை, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க உடைஞ்சு ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்களேன், உடைஞ்சிருங்களேன். உங்களுடைய இருதயம் உடையட்டுமே. அப்படியே சும்மா சிலருக்கு வந்து ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கும். அப்படின்னா தங்களை ஓவர் கம் பண்ற அந்த ஸ்பிரிட் நிறைய இருக்கும். அவ்வளோ சீக்கிரமா உடைய மாட்டாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருவாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. மனசுக்குள்ள அவ்வளோ இருக்கும், ஆனால் அவ்வளோ பெருசா காமிச்சிக்க மாட்டாங்க. சரி, ரைட் அப்படின்னு விடுவாங்க. அப்படி சில காரியத்தை விட்டா நமக்கு அற்புதம் கிடையாது. ஆனா உடையாத ஒரு மனுஷன், இன்னும் தாழ்ந்து போகாத ஒரு மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்ந்து உடையும் போது அவருடைய இரக்கம் அப்படியே நமக்கு நேராகவே திரும்பும். அதனால ஆண்டவர் இந்த 8வது நாளில் சிலரை எதிர்பார்க்கிறார். என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க உடையணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க எப்படியாவது தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து நீங்க உடைஞ்சிருங்க. உங்க வேதனை எல்லாத்தையும் அப்படியே கொட்டிருங்க. இன்றைக்கே இரட்சணிய நாள். அந்த அற்புதம் சீக்கிரமாய் நடக்க போகிறது. ஆமென்.